ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோப்விங்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான பூசணிக்காய் பொரியல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நமக்கு பம்கின் சாப்பிட்டு சில பேருக்கு வந்து கேஸ் ஆகும். ஸோ அது ஆகாது. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம், பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எதுவும் ஸ்பைசஸ் சேர்த்த போகிறதில்ல. நம்ம பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற புது புது ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பூசணிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூசணிக்காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸோ பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பாருங்கள், இந்தளவுக்கு வேகணும். ஸோ இன்னும் தண்ணி இருக்குது. அது சுண்டுறதுக்குள்ளே நம்ம நிலக்கடலையே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலையை மேலே தூவி விட்டு இறக்கிட்டோன்னா சுவையான பூசணிக்காய் பொரியல் ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.